Praise be to the Lord. கிறிஸ்து இயேசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று ஆராதனைக்கு வந்திருக்கும் அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் அனைவரும் ஆராதனை அழைப்பிற்காக எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகளை கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்மா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திறனால மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொள்வார். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமீன். நாம் அனைவரும் ஜெபசிந்தையோடு அமர்ந்திருப்போம். அப்பொழுது பாடல் குழுவினர் நம்மளை பாடல்கள் மூலம் வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். இன்று ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சென்ற நாட்கள் முழுவதும் கூடவே இருந்தீரே, காத்து கொண்டீரே. நன்றி சுவாமி. கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆண்டவர் கொடுத்த இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக வாழவும் மற்றவர்களையும் சமாதானத்துக்குள் அழைத்து செல்பவர்களாக இருக்கவும் எங்களை வழிநடத்தி தாரும் சுவாமி. ஆண்டவரே, சோதர ராஜா, ஆண்டவரே, எங்களை முழுமையாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலை அண்டி வாழும் மக்களாக நாங்கள் இருக்கவும், உமக்கு எங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பவர்களாக இருக்கவும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி தாரோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு நாமத்தினால வேண்டி கேட்டுக்கிறோம் சுவாமி. ஆமேன். நாம் அனைவரும் தொடக்க பாமாலைக்காக எழுந்து நிற்போம். ராயர் மூவர் கீழ்தேசம் என்ற பாடலை பாடுவோம்.
அனைவரும் நின்றவாறே மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசித்தல் 2ஆம் ஞாயிறு. சங்கீதம் 8. கர்த்தரின் நாமம் எவ்வளவு மேன்மையானது! எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது! குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடற்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் என் ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆமேன். இப்பொழுது துதி ஆராதனை நேரம். நாம் அனைவரும் நின்றவாறு துதி ஆராதனையில் கலந்து கொள்வோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? புது வருஷம். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த மந்த். ஸோ எல்லோரும் சந்தோஷத்தோட இந்த பாடலெல்லாம் பாடுவோம். 1 கொரிந்தியன்ஸ் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தில் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றியையும் பலனையும் பாதுகாப்பையும் அருளும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த பாடலை எல்லாரும் ஒன்றாக உற்சாகமாக கைத்தட்டி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆனால் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆனால் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும்
நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களெல்லாம் தியானித்து பேசுங்கள். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் எவ்வளவு பெரிதென்று உணர்ந்தவர்களாக கூட இந்த பாடலை நாம் துதிகளின் மூலம் ஏறெடுப்போம். நம் உயிருள்ள நாள் வரை தூயாதி தூயவரை புகழ்ந்து பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின்
பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் அனைவரும் பல ஜெப விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம். நீண்ட நாட்களாக ஒரு காரியத்திற்காக காத்து கொண்டு இருக்கலாம். பல வருடங்களாக சில ஜெபங்களுக்கு பதில் வராமல் நாம் காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதத்தில் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்வது போல, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகை போல செட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆகையால் இந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவருக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு நன்மையான காரியத்தையே தருவார். இந்த சிந்தனையோடு சபையார் அனைவரும் அமர்ந்திருந்து நம்புவேன் இயேசுவை என்ற அழகான பாடலை சேர்ந்து பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை
ஜெப நேரம். துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் வந்திருக்கிறவர்கள் வாருங்கள். பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள், வேறு குறிப்பிட்ட தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள், கடவுளுடைய பிரசன்னம் நமக்காக காத்திருக்கிறது. கம். நம்ம எல்லாரும் நம்மை தாழ்த்தி நம்முடைய சிந்தனைகளை அவர் பக்கமாய் திருப்புவோம். நாம் சார்ந்திருப்பவர் பெரியவர். அவரை விட பெரியது ஒன்றுமில்லை. கிருபையின் கர்த்தாவே, ஒளியின் ஆண்டவரே, அன்பான நேசரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உங்களுடைய பிரசன்னத்தில் நீர் மீட்டு கொடுத்த அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியோடு வந்திருக்கிறோம். எங்களிலே வேறு எதுவும் சிறப்பானதே இல்லையே கர்த்தாவே. எங்களை சுற்றி இருக்கிற உலகம் கலக்கத்தை ஏற்படுத்தும் உலகமாக இருக்கிறதே ஆண்டவரே. குழம்பி போன சமுதாயமாக இருக்கிறதே கர்த்தாவே. தடுமாறி கொண்டிருக்கிற மக்களை காண்கிறோமே. நாங்கள் விதிவிலக்கல்ல. ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வருவதை எந்த சக்தியாலும் தடை பண்ண முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய், உம்முடைய சிலுவையை நோக்கி பார்த்தவர்களாய், கிருபையை சார்ந்து நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் திறந்து கொடுத்த உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாலயத்தின் திருச்சிலையே கிழித்து உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு இலகுவாக்கினரே.
எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் போது எங்கள் உள்ளம் கம்பீரிக்கட்டும். எங்களுடைய அடித்தளம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே ஸ்திரப்படட்டும் சுவாமி. அலைபாய்ந்து கொண்டிருக்க எங்கள் நிலைமையிலிருந்து எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உருவாக்கி வழிநடத்த வல்லவர் நீர் மாத்திரமே கர்த்தாவே. உமக்கு நன்றி. இப்போது ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் உம்முடைய பிரசன்னத்திலே முழங்கால் படிட்டு இருக்கிற அந்த அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்தித்தீர். சோர்வுகளின் மத்தியிலே உற்சாகம் கொடுத்தீர். நாங்கள் கேள்விகளோடு இருந்தபோது எங்களுக்கு தெளிவை கொடுத்தீர். எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தினீர். எங்களுடைய இயலாமையில் எங்கள் காலத்தை பிடித்து நீர் வழிநடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். பணியில் சுமைகளோடு வந்தோம். பணியின் சுமைகளை இலகுவாக்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். சென்ற வாரத்தின் பல நிலைமையிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராகவே எங்களோடு கூட இருந்தீரே கர்த்தாவே. இம்மானுவேல் என்ற உம்முடைய நாமம் எங்களுக்கும் சொந்தம் கர்த்தாவே. அந்த நாமத்தை தரித்தவர்களாய் இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தின் மக்களாய் எங்களை வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகிழ்ச்சியோடுமை ஆராதிக்கும் போது எந்த விதத்திலும் எங்கள் சிந்தனைகள் சிதறாதபடி உம்மை நோக்கி நாங்கள் ஒருமுகப்படுத்தி எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் வைக்க நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உம்முடைய தெய்வீக தொடுதல் கர்த்தாவே, உம்முடைய தெய்வீக சத்தம் கர்த்தாவே. நாங்கள் எல்லாரும் வெவ்வேறு தேவைகளோடு வெவ்வேறு நிலைமையிலிருந்து வந்தாலும் எங்கள் எல்லாருக்கும் நீர் போதுமானவர். அந்த திருப்தியோடுமே ஆராதிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அநேக நேரங்களிலே உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரமே மையமாய் வைத்து செயல்பட்டோமே கர்த்தாவே. எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நித்தியத்தை மறந்து தற்காலத்தினுடைய காட்சிகளிலே தங்கிவிட்டோமே. எங்களை மன்னியும் கர்த்தாவே. உம்மை பற்றி பிடித்து கொள்ளாதபடி உலகத்தின் மனிதர்களுடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டோமே. எங்களை மன்னியும் கர்த்தாவே. வாழ்வின் பயணங்களிலே தேவையுள்ள மக்களை நாங்கள் சந்தித்த போது அதை உதாசீனப்படுத்தி விட்டு சென்றோமே. எங்களை மன்னியும். எங்களுக்கு அழைப்பை நீர் கொடுத்தீர். உமக்கு உத்தமமாய் சேவை செய்ய உன்னதமானவராகிய நீரை எங்களை அழைத்தீர். ஆனாலும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு ஓடிவிட்டோமே, தவிர்த்தோமே, துணிந்து தவிர்த்தோமே. எங்களை கழுவி நீர் சுத்தம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எங்களை சுற்றிலும் துக்கத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. தனிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு.
உள்ளத்திலே காயப்பட்டவர்களாய் கலங்கி தவிக்கும் ஒரு கூட்டம் உண்டு. பசியாயிருக்கும் ஒரு கூட்டம் உண்டு. நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒரு கூட்டம் உண்டு. துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. வெளியே சொல்ல முடியாதபடி உள்ளாகவே புழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அப்படிப்பட்ட மக்கள் இங்கு இருப்பார் என்று நீர் அறிந்திருந்தால் ஆண்டவரே அவர்களை தொடும். நாங்கள் முகத்தை தான் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிறவர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிறவர். எங்கள் வாழ்க்கையை மிகவும் துல்லியமாய் ஆண்டவரே நீர் அறிந்து வைத்திருக்கிறவர். எங்கள் எல்லாரை காட்டிலும் உம்முடைய ஞானம் மேலானது. நீர் மாத்திரமே இந்த ஆராதனையில் பேசி எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. குழப்பத்தின் மத்தியில் தீர்மானம் எடுக்க முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. தவறான கவர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து அந்த பாதையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கூட்டமும் உண்டு கர்த்தாவே. அப்படி யாராவது இருப்பார் என்றால் இந்த ஆராதனை ஆண்டவரே அவர்களை சீர்படுத்தட்டும், ஸ்திரப்படுத்தட்டும், உருவாக்கட்டும். இங்கிருந்து செல்லும்போது உடைந்த பாத்திரங்களால் அல்ல, உருவாகப் போகிறோம் என்ற நிச்சயத்தோடு புறப்பட்டு செல்ல நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வழிநடத்தும் ஆண்டவரே, விரக்தியில் வந்திருக்கும் மக்களே உம்முடைய கரம் பற்றி பிடித்து கொள்ளட்டும் கர்த்தாவே. நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு வாழ்க்கை பயணத்தை தொடர கிருபை தாரும். நாங்கள் பிரவேசித்திருக்கிற ஆண்டு எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு துல்லியமாய் கணிக்க முடியவில்லை. ஆனால் நீர் அறிந்தவர், முக்காலத்தை அறிந்தவர். உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் ஒப்படைத்து விட்டு உமக்கு அடங்கியிருப்பதை தவிர எங்களுக்கு வேறு தெரியவில்லை. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கர்த்தாவே. எங்களுக்கு வேண்டிய முகத்தின் பிரகாசத்தை நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆறுதலை தாரும். இழப்பின் மத்தியில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் இருப்பார் என்றால் அவர்களை ஆறுதல் படுத்தி வாழ்வுக்கான நிச்சயத்தை நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆராதிக்கும் போது நாங்கள் தனிப்பட்ட சாதுக்களாக இங்கே ஆராதிக்கவில்லை, பக்தர்களாக இல்லை, உம்முடைய சமுதாயமாக இருக்கிறோம். அந்த உணர்வை தாரும். நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள், யாருக்கும் யாரும் மிஞ்சியவர்கள் அல்ல. உம்முடைய பார்வையில் அருகதையற்றவர்களாக நாங்கள் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தை நாங்கள் இழந்து விடாதபடி தைரியத்தோடு வெற்றி உணர்வோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்துக்குள்ளே நாங்கள் செல்லும்போது உம்முடைய வார்த்தையோடு செல்ல, உம்முடைய வார்த்தையின் ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எபிஃபனி ஞாயிறாக நாங்கள் ஆராதிக்கிற வேளையில் நீர் பாமரருக்கும் வெளிப்பட்டீர், ஞானிக்கும் வெளிப்படுத்தினீர். எங்களுக்கும் உம்முடைய வெளிப்பாடு தேவை, இன்னும் தெளிவாய் தேவை கர்த்தாவே. ஆண்டவரை குறித்த அறிவில் நாங்கள் இன்னும் தெளிவுள்ளவர்களாய் வளர்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதானம் இன்றி வந்திருக்கிற மக்கள் இருப்பார் என்றால் தெய்வீக சமாதானம் அவர்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. எங்கள் திருச்சபையினுடைய எல்லா தேவைகளையும் ஊழியங்களையும் உடைய கையில் ஒப்படைக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, செங்காங்கில் இன்றைக்கு சாயங்காலம் நடக்கிற ஆராதனையில் உம்முடைய கிருபை இருக்கட்டும். தமிழ் டியூஷனை ஆரம்பிக்கிற வேளையில் ஆண்டவரே, ஒரு சிலரை அழைத்து வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அந்த பணியின் மூலமாக நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள உதவி செய்வீராக கர்த்தாவே. எங்கள் திருச்சபையுடைய பல குழுக்களை உடைய கையில் ஒப்படைக்கிறோம். பெண்கள் சங்கம், வாலிபர் சங்கம், வளர்ந்த வாலிபர் சங்கம்,
சிறு பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் எல்லாத்தையும் உடைய கையில் தருகிறோம் கர்த்தாவே. திருச்சபையின் எந்த பிரிவினரும் நலிந்தவர்கள் அல்ல, முக்கியமற்றவர்களும் அல்ல கர்த்தாவே. எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தும் சமுதாயமாய் எங்களை நீர் ஸ்திரப்படுத்தும். ஆரோக்கியமற்ற காரியங்களை அப்புறப்படுத்த நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவையில்லாத அடையாளங்களை நாங்கள் சுமந்து கொண்டு வாழாதபடி நாங்கள் பெரிய மனதோடு, பெரிதான பார்வையோடு, தரிசனத்தோடு உம்முடைய வளையத்துக்குள்ளே இருக்க மாத்திரம் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உலகம் சென்று கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தேசத்தின் தலைவர்கள் இந்த தேசத்தை சரியான திசையில் வழிநடத்த நீர் கிருபை தாரும். தனி மனித ஆதிக்கங்கள் பெருகி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நேசம் இல்லை, அன்பு இல்லாதபடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. எங்கள் திருச்சபையில் இந்த உலகத்தில் நாங்கள் அன்பின் சமுதாயம் என்பதை காட்ட உடைய அன்பினாலே எங்களை நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. வெறுப்போடும், சலிப்போடும், பிரிவினை உணர்வோடும், பகைமை உணர்வோடும் யாராவது இன்றைக்கி வந்திருப்பார் என்றால், குடும்பத்தில் ஆகட்டும், ஆலயத்தில் ஆகட்டும், பணியிடத்தில் ஆகட்டும், எல்லா இடத்திலும் கர்த்தாவே அன்பின் வாய்க்கால்களாக நாங்கள் செயல்பட எங்களை ஏவியர்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டில் நாங்கள் வளர வேண்டும், நாங்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும், நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். உதவி செய்யும். செய்தி கொண்டு வருகிற தாசரை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கஞ்சுகிறேன். மகிமை உமக்கு மாத்திரமே சொந்தம். நீர் எடுத்துக்கொள்ளும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். இது காணிக்கைக்கான நேரம். காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, சுவாமி ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அளவில்லாத ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி ஆண்டவரே. உங்கள் கரம் எங்கள் மேல் இருந்தமைக்காக நன்றி சுவாமி ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திலிருந்து சிறு தொகையை உங்களுக்கு காணிக்கையாக செலுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. நன்றி உணர்வோடு காணிக்கை செலுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டி கேட்டுக்கிறோம் சுவாமி. ஆமீன். Tariya, Peru Panavina, Yadu Medera.
நாம் அனைவரும் நின்றவாறு திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 முடிய. Today's scripture reading is taken from the Gospel according to Saint Matthew chapter 2 verses 1-12. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து, நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையால் தயவுசெய்து அமரவும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி. எங்களோடு உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இடைப்படுகிற தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் வாசி கேட்ட உம்முடைய வார்த்தையிலிருந்து தியானிக்கும் பொழுது தேவரின் அடியேனை மன்னித்து மறைத்த ஆண்டவரே, நீர் வெளிப்படும், நீர் பேசும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கூர்ந்து கவனித்து கேட்டு ஆண்டவரே, உம்முடைய சித்தத்து பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் பேசும் தேவரீர், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். நாம் இந்த புதிய வருடம் ஆரம்பித்து அதற்குள்ள 10 நாட்கள் முடிந்து விட்டது. நாட்கள் அதிக வேகமாக போகிறதை நாம் காண்கிறோம். திருச்சபையினுடைய கேலண்டரில் கூட பார்க்கும் பொழுது அட்வென்ட் நவம்பர் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அட்வென்ட் ஆரம்பித்தது. அட்வென்ட் காலம் முடிந்து கிறிஸ்மஸ் காலம் முடிந்து இப்பொழுது எபிஃபனி என்ற ஒரு காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். இது எபிஃபனி என்ற வார்த்தை பிரசன்ன திருநாள் என்று சொல்லப்படுகிறது. எபிஃபனி அந்த சாஸ்திரிகள் ஆண்டவரை வந்து பார்த்து தரிசித்து வணங்கின இல்லை ஆராதித்த அந்த காரியத்தை சொல்லுகிறது. எனவே இந்த பிரசன்ன காலங்கள் இல்லை இந்த எபிஃபனி சீசன் என்று சொல்லும் பொழுது இது ஜனவரி 6ஆம் தேதி முதல் சாம்பல் புதனுக்கு முன்பாக வருகிற அந்த நாள் வரைக்கும் இது வந்து எபிஃபனி டே என்று சொல்வார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற தேவ செய்தி தொடர் இன்றைக்கு பிரசன்னத்தை குறித்து பார்க்கின்றோம். அடுத்ததாக ஆண்டவருடைய ஞான ஸ்நானத்தையும்
பிற்பாடு அவருடைய பெற்றோர் அவரை தேவாலயத்துக்கு கொண்டு சென்றதையும் அப்புறமேல் ஆண்டவர் மறுரூபமானதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் இந்த கேட்ட இந்த மத்தேயு 2வது அதிகாரத்தில் முதல் ஒரு சில வசனங்களை நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். இந்த எபிஃபனி என்று பார்க்கும் பொழுது தமிழிலே இது பிரசன்ன திருநாள் என்று சொல்லுகிறோம், பிரசன்னம் என்று சொல்லுகிறோம். தோற்றம் அல்லது காட்டுதல் அல்லது வெளிப்படுத்துதல். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய மகிமையை ஆண்டவர் மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். இதனை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த பகுதியிலே நாம் கேட்ட இந்த பகுதி நமக்கு சிறு பிள்ளையிலிருந்து நமக்கு இந்த சண்டே ஸ்கூலில் இந்த ஒரு காரியம் நன்றாக தெரிந்த ஒரு காரியம். ஒரு சில சமயங்களில் வேதத்தில் ரொம்ப பிரபலமான இல்லை நன்றாக தெரிந்த பகுதியாக நாம் வாசிக்கும் பொழுது அதை ரொம்ப வேகமாக வாசித்துருவோம். ஏன்னா இதுதான் தெரியுமே, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுமே. அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஆசீர்வாதமான காரியங்களை நாம் தவற விடுகிறோம். எனவே இன்றைய நாளிலே சற்று நாம் இந்த பகுதியிலே உங்களுடைய வேதாகமத்தை மத்தேயு 2வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற காரியம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டது. அன்று தேவதூதர்கள் அந்த மெய்ப்பர்களுக்கு பாடின போது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று அவர்கள் பாடினார்கள். இந்த மகிமை நிறைந்த ஆண்டவர் இப்பொழுது நமக்காக அவர் மாம்சமாகி வந்திருக்கிற காரியத்தையும் நாம் அறிவோம். இந்த தேவதூதர்களுக்கு இது அறிந்த காரியம், ஆனால் மெய்ப்பர்களுக்கு அல்ல. இந்த ஒரு நாள் மெய்ப்பர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இந்த மெய்ப்பர்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம். இந்த பிரசன்ன நாளில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை யாருக்கு வெளிப்பட்டது என்று பார்த்தால் புறஜாதியாருக்கு வெளிப்பட்டது. மெய்ப்பர்கள் யூதர்கள், அவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் யூதர்கள், அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த எபிஃபனியத்தில் பார்க்கும் பொழுது இந்த சாஸ்திரிகள் இவர்கள் யூதர்கள் அல்ல, இவர்கள் புறஜாதியார். இவர்களுக்கு ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த எபிஃபனியில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்றால், இந்த ஆண்டவர், இந்த மேசியா வெறும் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல. இந்த ஆண்டவர், இந்த மீட்பர் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும், எல்லா தேசத்தாருக்கும், எல்லோருக்குமாக வருகிறவர் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. இந்த ஆண்டவர் தன்னை இந்த கிறிஸ்துவின் மூலியமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இங்கே முக்கியப்படுத்தப்படுகின்ற காரியம், இந்த குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தில் இருக்கிற நம் அனைவரையும் மீட்டுக்கொள்ளும்படியாக அவர் வருகின்றார். இவருக்காக அதிக நாட்கள் காத்திருந்தார்கள். ஆனால் இந்த மேசியா வரும்பொழுது அவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்னென்றால், அவர்கள் மனித ஞானத்தோடு இப்படிதான் மேசியா வருவார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின் பிரகாரமாக வரும்பொழுது மனிதர்களால் அதை ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடியல. அந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் நம்ம பார்க்கும் பொழுது யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு இருளான ஒரு சூழ்நிலையில் அநேகருக்கு தெரியாது. அந்த மெய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் சொல்லி தான் அவர்களுக்கு தெரியும். மற்றபடி அந்த தேசம் இஸ்ரேல் முழுவதுமாக இன்னும் இருளிலே இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த எபிஃபனியில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பிரபலமற்ற மக்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதே சமயத்தில் ஞானவான்களுக்கும் அந்நியர்களுக்கும் புறஜாதியருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தன்னை எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிறார். நாம் ஒரு சில கேட்டகரி போட்டு இப்படி தான் இவங்க தான் அப்படின்னு நினைத்துக் கொள்வோம். ஆனால் ஆண்டவருடைய கண்களிலே நாம் எல்லோருமே ஆண்டவர் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக அவர் பார்க்கின்றார். நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் வித்தியாசமான வழிகளிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் எல்லோருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்ற ஒரு சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். இது வெறும் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல, இல்லை ஒரு சிலருக்கு மாத்திரம் தன்னை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் அல்ல, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கின்றார்.
இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் அன்பு பாராட்டுகின்றார். ஆண்டவர் தாம் பாராட்டுகிற அன்பை நம்மிடத்துல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவது இது ஆண்டவருடைய கிருபை. It's God's grace that God reveals himself to us. It is not that we are good, that we are perfect, or something that we deserve that God should reveal himself to us. இல்ல, ஆண்டவருடைய சுத்த கிருபையினால ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? இன்றைக்கு ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆண்டவர் நம்ம இடத்துல அவர் பேசுகின்றார், தன்னை வெளிப்படுத்துகின்றார். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம மூடி வைத்திருக்கும் பொழுது, அதை வாசிக்காம இருக்கிற சமயத்துல ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துங்கன்னா கிடையாது. ஆண்டவர் தன்னை தன்னுடைய வார்த்தையின் மூலியமாக வெளிப்படுத்துகிறார். எனவே தான் இந்த வார்த்தை வாசிப்பது, இந்த வார்த்தையை தியானிப்பது அதிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த வருடத்தில் நம்முடைய திருச்சபையில நீங்க பார்த்திருக்கலாம், ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வருகிறது வெறும் ஜெப குறிப்பு மாத்திரமல்ல, ஜெப குறிப்போடு கூட ஒரு சிறிய பகுதி நாம் சபையாக நாம் வாசிக்கும்படியாக, தனிப்பட்ட வேத பகுதி நம்ம வாசிக்கிறோம், ஃபைன். சபையாக இந்த ஒரு சின்ன ஒரு பகுதி நாம் வாசிக்கும்படியாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து இந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வாருங்கள். சபையாக நாம் ஒவ்வொருவரும் நாம் இருக்கிற இடத்துல, உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய நேரம் காலையில் இருந்தாலும் சரி, இல்லை மதியானம் உங்களுடைய லஞ்ச் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை ஈவினிங் பிஃபோர் கோயிங் டு பெட், யுவர் ஃபேமிலி ப்ரேயர், ஜஸ்ட் இதில் ஒரு பெரிய பகுதி கிடையாது, சின்ன ஒரு பகுதி தான். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை வாசிக்க சொல்லுங்கள். Ask your children to read it. எங்கள் வீட்டில் என் பையன் பெரியவன் தான், ஆனாலும் I will ask him to read. உங்களுடைய பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க. Ask them to read and then you all pray together. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், நிச்சயமாக வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தன்னை மறைத்து வைக்கவில்லை, ஆண்டவர் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நாம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிற காரியத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தியத்திலே நாம் நடக்க நம்மை அவ்வழியிலே கொண்டு செல்ல வேண்டும். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயத்தின் கதவுகளை ஆண்டவருக்கு திறக்க வேண்டும். அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சத்தியத்தில் நாம் வளருகிறவர்களாக மாத்திரமல்ல, ஜீவிக்கின்றவர்களாகவும் நடக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நாம் நம்மையே தாழ்த்த அழைக்கப்படுகின்றோம். When God reveals himself, we should respond in worship, in obedience, in willingness to follow his leading. We are to listen to his call, receive his grace, walk in faithful obedience. We should humble ourselves and we should joyfully surrender him. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற காரியம், நம்மை தொடர்ந்து வெளிப்படுத்துகிற நம்ம இடத்துல நாம் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மேய்ப்பர்களுக்கு அந்த தேவதூதர்கள் மூலியமாக வெளிப்படுத்தினார். இந்த சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரத்தின் மூலியமாக வெளிப்படுத்தினார். அப்பொழுது இந்த மேய்ப்பர்களும் இந்த சாஸ்திரிகளும் என்ன செய்தார்கள்? இந்த மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் செய்தது, உடனடியாக சென்று கண்டு என்ன பண்ணாங்க? வேற ஆராதித்தார்கள். இவர்கள் ஆராதித்தார்கள். நமக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நாம் ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த சாஸ்திரிகள், இவர்கள் புறஜாதியார், இவர்கள் ஒரு நட்சத்திரத்தை கண்டு அதனை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அப்படின்னா அந்த நாட்களிலே இவர்கள் நட்சத்திரத்தை குறித்து அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆஸ்ட்ரானமர்ஸ் என்று சொல்கிறோம். இந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்கின்றது, புதிய நட்சத்திரங்கள் தோன்றும் பொழுது அதனுடைய காரியம் என்ன, இவைகளை அறிந்திருக்கிறவர்கள். எனவே இவர்கள் ஞானவான்கள், படிக்காதவர்கள் அல்ல, ஞானவான்கள்.
அறிந்திருக்கிறார்கள். ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றுகிறதை இவர்கள் காண்கிறார்கள். அதனுடைய காரியத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள். அந்த நட்சத்திரத்தை உடனடியாக பின்தொடருகிறார்கள். இவர்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, இப்போ நைட்டில் நம்ம வானத்தில் பார்த்தா எப்படி இருக்கும்? வெறும் நட்சத்திரம் தான் தெரியும் இல்லை? புதுசாக ஒரு நட்சத்திரம் வந்திருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த வான சாஸ்திரிகள் அதனை ஒவ்வொரு நாளும் அதை படிக்கிறதுனால, அதை கவனிக்கிறதுனால அந்த ஒரு புதிய ஒரு நட்சத்திரம் வந்திருக்கிறது, அதை அறிந்திருக்கிறார்கள். இந்த புதிய நட்சத்திரம் இது வித்தியாசமானது, ஒரு ராஜா பிறந்திருக்கின்றார் என்பதை அறிந்து அந்த நட்சத்திரத்தை தொடருகிறார்கள். இந்த நட்சத்திரத்தை எப்போ பார்க்க முடியும்? காலையில் பார்க்க முடியுமா? அப்போ இவர்கள் எப்போ டிராவல் பண்ணியிருக்கலாம்? இல்லை, சொல்ல முடியாது. ஒருவேளை டே டைமில் கூட இவர்களுடைய கண்களுக்கு அந்த நட்சத்திரம் வெளிப்பட்டு இருக்குமா என்ன தெரியல. ஆனாலும் இவர்களுடைய காரியம் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மேசியா பிறந்திருக்கிறார் என்று தெரியாது, ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று தெரியாது. இவர்களுக்கு என்னன்னா, ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அவரை சென்று நாம் பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த ஒரு ஆசையோடு இவர்கள் வருகிறார்கள். ஆனால் இந்த நட்சத்திரம் அந்த யூதேய தேசத்துக்கிட்ட வரும் பொழுது இதுவரைக்கும் அவர்கள் மனிதனுடைய ஞானத்தில் தான் பின்தொடர்ந்து வருகிறார்கள். இங்கேயும் அந்த மனித ஞானத்தில் அவர்கள் தீர்மானிக்கிறது, இது யூதேய தேசத்துனா யூதேய தேசத்தினுடைய தலைநகரம் எருசலேம், எருசலேமில் இருக்கிற ராஜாவுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, அவ்வளோதான். மனுஷ ஞானத்தில் தான் இதுவரைக்கும் அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். எனவே உடனடியாக அங்கே இருக்கிற அரண்மனைக்கு செல்லுகிறார்கள், ஏரோதின் இடத்துல செல்லுகிறார்கள். சென்று ஏரோதின் இடத்துல கேட்கிறார்கள். அப்பொழுது ஏரோது கலக்கம் அடைகிறான். காரணம் என்ன? 2 காரியங்கள். முதல் காரியம், ஏரோது பயங்கரமான ஒரு ஆள். ஏரோதை குறித்து சொல்லும் பொழுது, ஏரோது தன்னுடைய மனைவியை கொன்றான், தன்னுடைய சகோதரர்களை கொன்றான், தன்னுடைய மகன்களை கொன்றான். இன்னும் வரலாற்றில் ஒரு சில சொல்றாங்க தன்னுடைய தாயை கூட கொன்றான் என்று. ஏனென்றால் ஏரோதுக்கு தன்னுடைய அந்தஸ்து, அந்த அதிகாரம், இதற்கு யாராவது மிரட்டலாக வருகிறதாக அவன் எண்ணினான், அவர்களை கொன்று விடுவான். இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மனிதன். இந்த சாஸ்திரிகள் மனித ஞானத்தோடு மனித புரிந்துணர்வோடு என்ன பண்ணுகிறார்கள், அந்த அரண்மனைக்கு சென்று ஏரோதின் இடத்துல கேட்குறாங்க. ஏரோதின் இடத்துல எப்படி கேட்டிருக்கணும்? நம்ம போனால் எப்படி கேட்போம்? குழந்தை பிறந்திருக்கு, நாங்கள் கேள்விப்பட்டோம், நட்சத்திரத்தை பார்த்தோம், குழந்தை பிறந்திருக்கா, உண்மையாவா என்னன்னு கேட்போம். ஆனால் இவர்கள் எப்படி கேட்டாங்க? மத்தேயு 2:2 ஒருவர் வாசிங்களேன். Can someone read Matthew chapter 2 verse 2? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யார் இடத்துல வந்து கேட்குறாங்க? ஏரோதின் இடத்துல வந்து கேட்குறாங்க. பயங்கரமானவன், அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே. நன்றாக இங்கே பார்க்கும் பொழுது ஏரோது தன்னுடைய அந்தஸ்தை இல்லை பதவியை, அதிகாரத்தை பார்த்து கொள்ளணும், சேஃப்கார்ட் பண்ணணும். இதற்கு மிரட்டலாக யார் வந்தாலும் கொன்று விடுவேன், இதுதான். இந்த ஏரோது ரோமர்களால் யூதர்களுக்கு ராஜாவாக அனுப்பப்பட்டிருக்கின்றான். ஆனால் இந்த ஏரோது யூதன் அல்ல. இப்போ ஏரோதுக்கு என்னன்னா, யூதர்களுக்கு ராஜா யாரு? நான் தான். இந்த சாஸ்திரிகள் என்ன சொல்றாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்படின்னா இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னுடைய அந்தஸ்துக்கு, என்னுடைய காலத்துக்கு இப்ப என்ன ஒரு மிரட்டல் ஏற்பட்டிருக்கின்றது. அதனால தான் இந்த ஏரோது கலங்கி போகிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானங்களே, ஒரு சில சமயத்தில் ஒரு குட் நியூஸ் இருந்தால் கூட அது எப்படி சொல்லணும், இல்லை எங்கே சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லணுன்றது இருக்கு. ஒரு நல்ல செய்தி தான். பாருங்களேன், ஒரு குடும்பத்தில் வந்து ஒருவர் ரொம்ப பிரியமானவர், அவர் மரித்து போகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார், மரண சூழ்நிலையில் இருக்கின்றார்.
அவர் மரண சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது திடீர்னு நம்ம ஓடி போய் சிங்கப்பூர் ஃபுட்பாலில் வின் பண்ணிடுச்சு தெரியுமா, எப்படி இருக்கும்? எந்த செய்தியை எப்படி சொல்லுகிறோம், யார் இடத்துல சொல்லுகிறோம் என்பது, இவர்கள் போனதெல்லாம் மனித ஞானம்தான். இந்த சாஸ்திரிகளுக்கு போனதெல்லாம் மனித ஞானம் தான். ஜஸ்ட் இன் ஹியூமன் விஸ்டம் தே வென்ட். தே டிசைடட் திஸ் இஸ் வேர் த கிங் இஸ் born. ஏரோதின் இடத்துல போனாங்க. ஏரோதின் இடத்துல கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்த தப்பான கேள்வி தவறான மனிதன் இடத்துல கேட்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு சில சமயங்களில் நம்ம தப்பான கேள்வி தவறானவர்கள் இடத்துல தப்பான நேரத்தில் கேட்கறதுனால தான் நிறைய பிரச்சனை. இந்த யூதர்கள் இந்த சாஸ்திரிகள் இன்னும் மனித ஞானத்தில் தான் அவர்கள் செல்லுகிறார்கள். அவர்கள் ஆரம்பித்த பிரயாணம் சரியான பிரயாணம். ஆனால் அவர்கள் முடிவுக்கு வந்தது சரியான முடிவு அல்ல. நம்முடைய பிரயாணங்கள் கூட ஒரு சில சமயத்தில் ஆரம்பிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஜெபம் பண்ணி கரெக்டாக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா என்ன ஆகிடும்? குறிப்பாக நான் சர்ச்சஸில் நான் பார்க்கும்போது இந்த ஒரு காரியம்தான். ஓப்பனிங் ப்ரேயர் அண்ட் க்ளோசிங் ப்ரேயர் தான். இன் பிட்வீன் இட்ஸ் ஆல் ஹியூமன் விஸ்டம். அநேக காரியங்கள் பார்க்கும் பொழுது மனிதர்கள் நம்முடைய ஞானத்தில் அநேக காரியத்தை செய்கின்றோம். இவர்கள் ஆரம்பம் சரியான ஆரம்பம். இவர்களுடைய முடிவோ இவர்களுடைய எண்ணமோ எல்லாமே மனித ஞானத்தில் சேர்ந்தது. அதிக பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இவர்கள் ஆண்டவருடைய நல்ல செய்தியை இன்னும் தெரியவில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. சுவிசேஷமாகிய நல்ல செய்தி கொண்டு போகும் பொழுது ஒரு சிலர் கலக்கம் அடைவார்கள். சுவிசேஷமாகிய நல்ல செய்தி கொண்டு போய் சொல்லும் பொழுது அது நமக்கும் மிரட்டலாகவும் வரும். Don't think that we take this good news of Jesus Christ so people will just accept it. Illa, there is hostility. People are hostile to the truth. அவருக்கு விரோதமாக நிற்கின்றவர்கள் அநேகர். இந்த யூதருக்கு ராஜா என்று தன்னை நினைத்து கொண்ட இந்த ஏரோது கலக்கம் அடைகின்றான். இந்த ஏரோது கலக்கம் அடைகிறவன் மாத்திரம் அல்ல, இவன் சரியான தந்திரசாலி. இவன் என்ன பண்றான்? உடனடியாக இந்த பகுதியில் நம்ம நன்றாக படிக்கணும். அவன் அந்த பிரதான ஆசாரியரை கூப்பிட்டு அவன் கேட்குற கேள்வி மேசியா. அவன் கேட்ட கேள்வி ராஜா எங்கே பிறப்பார்னு கேட்கல. இல்ல, ராஜா எங்கே பிறப்பார்னு. அப்படின்னா என்ன? இந்த ஏரோது he was able to connect. தான் யூதனுடைய ராஜா என்பது தெரியும். இந்த யூதனுடைய ராஜா என்பது யூதர்களுக்கு மேசியாவை குறிக்கின்றது என்பதையும் அறிந்திருக்கின்றான். இந்த சாஸ்திரிகள் வந்து சொல்லும் பொழுது உடனடியாக கனெக்ட் பண்ணி என்ன பண்றான்? எங்க பிறப்பார்னு பாருங்க. அவர் சொல்லுகிறாங்க, பெத்லஹேமிலே அவர் பிறப்பார். இவன் இஸ் வெரி கன்னிங். இவன் என்ன பண்றான்? உன்னை அந்த சாஸ்திரிகளை கூப்பிட்டு கேட்குறான், எப்பொழுது எந்த நேரத்தில் அந்த நட்சத்திரத்தை கண்டீர்கள்? அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த சமயத்தில் அந்த நட்சத்திரம் வந்திருக்கிறது. அவன் காலத்தை குறிக்கிறான். ரொம்ப கன்னிங்காக இருக்கிற மக்கள் அப்படிதான், ரொம்ப அப்படி நல்லா பேசுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி பயங்கரமான காரியங்களாம் ஓடிட்டு இருக்கும். இவன் எல்லாவற்றையும் கால்குலேட் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறான்? நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க, அவரை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாரா? என்ன பண்ணா? நீங்கள் போயிட்டு என்னைய பார்த்துட்டு இருக்கீங்களே, என்ன சொன்னார்? எல்லாம் சண்டே ஸ்கூலெல்லாம் பார்த்துருக்குறோம் அந்த பகுதி. இல்லை, நீங்கள் போயிட்டு அவரை நானும் என்ன பண்ணுறான்? அவர் போயிட்டு ஆராதிக்க. அவன் எவ்வளவு தந்திரவாளியாக இருக்கின்றான் பாருங்களேன். ஆனால் என்னன்னா, இதை அவன் அந்த சாஸ்திரிகள் இடத்துல பேசுகிறான். சாஸ்திரிகள் புறஜாதியார், அவர்களுக்கு தெரியாது. இந்த ஏரோதும் புறஜாதியான். இந்த ஏரோது இவன் யூதன் அல்ல, ஏதோமியன். இப்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஏரோது தவற விடுகின்றான். ஏனென்றால் இந்த சாஸ்திரிகள் புறஜாதியார் தான்,
போகிறார்கள், பார்க்கிறார்கள், ஆராதித்தார்கள். யாரை ஆராதித்தார்கள்? மேசியாவை, ஆண்டவரை ஆராதித்தார்கள். இந்த ஏரோதுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன? அந்த மேசியாவை ஆராதிப்பதற்கான வாய்ப்பு. ஆனால் இந்த ஏரோதோ மனித ஞானத்தில் நின்று கொண்டு அந்த மேசியாவை தனக்கு மிரட்டலாக அவன் பார்த்தான். அவரை ஆராதிக்கின்ற ஒரு வாய்ப்பினை இழந்து போனான். இந்த மேசியாவை பார்ப்பதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த ஒன்றுமே இல்லாத அந்த மெய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அவர்கள் சென்றார்கள், ஆராதித்தார்கள். இந்த சாஸ்திரிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, புறஜாதியார், மேசியாவை குறித்து அறியாதவர்கள், இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. சென்றார்கள், பார்த்தார்கள், ஆராதித்தார்கள். இந்த ஏரோது புறஜாதியான், இவனுக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அந்த மேசியாவை காணும்படி. இழந்து போனான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோமா? ஆண்டவரை எப்பொழுது நாம் ஆராதிக்கின்றோம்? ஆண்டவர் தன்னை ஆராதிப்பதற்கு எப்பொழுது நமக்கு அந்த நேரத்தை கொடுத்திருக்கின்றார்? ஆராதிக்கின்றோமா? எழுந்து போகிறோமா? இந்த சாஸ்திரிகள் ஆராதித்தார்கள், அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய இடத்துக்கு சென்றார்கள். மெய்ப்பர்கள் ஆராதித்தார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள், சென்றார்கள். ஏரோது செய்தது, அவனுடைய எண்ணம் சரி கிடையாது. ஆண்டவருக்கு அவனுடைய எண்ணம் நன்றாக தெரிகிறது. அவன் அந்த ஆராதனையை இழந்து போனான். அவன் இழந்து போனதுனால அவன் இன்னும் அதிக கோபப்பட்டவனாக என்ன பண்ணான்? ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி 2 வயசு கீழே இருக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணணும்? எல்லா ஆண் குழந்தைகளும். ஏரோது செய்த பயங்கரமான காரியம். ஆண்டவரை ஆராதிக்கின்றதை நாம் ஏனோ தானோ என்று எடுத்துக்கொண்டால், நழுவ விட்டோமே என்றால் ஆசீர்வாதத்தை நாம் தான் இழந்து போகிறோம். Let me repeat it again. God has given us, revealed himself to us, and our response is to worship him. If we fail to worship him, we lose the blessings. ஆண்டவர் தன்னை ஆராதிக்க நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். இது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம். இந்த சாஸ்திரிகள் ஆராதித்தார்கள். வெறும் ஆராதித்துட்டு போல, அவங்க போகும்போது வெறும் கையாக போல, அவங்க கொண்டு சென்றார்கள். என்ன கொண்டு சென்றார்கள்? என்னென்ன கொண்டு போனாங்க? பொன், தூபவர்க்கம், ஓகே, கோல்ட், ஃப்ராங்கின்சென்ஸ் அண்ட் மர்ர். ஓகே, கோல்ட், தங்கம் எதற்கென்றால் ராஜாவை குறிக்கின்றது. ஃப்ராங்கின்சென்ஸ், இன்சென்ஸ், ஆராதனையிலே பயன்படுத்தப்படுகின்றது, ஆராதனைக்குரியவர். மரணம், மரித்தவர்களுடைய. இன்றைக்கு நம்ம பாடினோம் முதல் பாடல், அதில் ராயர் மூவர் கீழ்தேசம், அதில் 2வது கவி, பெத்லகேம் வந்த ராஜாவே உம்மை நித்திய வேந்தர் என்றும் கிரீடம் சூட்டும் நற்பொன்னை, கிரீடம் சூட்டும் நற்பொன்னை வைத்தேன் உம் பாதமே. இவர் ராஜா, பொன். அடுத்த கவி, தூபவர்க்கம் நான் ஈவேன், தெய்வம் என்று தரிசிப்பேன், ஜப தூபம் ஏறெடுப்பேன், உம் பாதம் பணிவேன். இன்சென்ஸ். 4வது கவி, வெள்ளை போலம் நான் ஈவேன், கொண்டு வந்தேன் காட்டவுமே, துக்க பாவ பாரம் தாங்கி மரிப்பார் இவரே. எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க இந்த பாடல். இல்லை, 3ம் ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது ஏனோதானோ என்று வரலை. ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது ஏனோதானோ என்று வரக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது முழு மனதோடு,
கொடுக்கும் பொழுதும் முழு மனதோடு சந்தோஷத்தோடு என்னுடைய ஆண்டவருக்காக கொடுக்கின்றேன், சந்தோஷத்தோடு கொடுக்க வருகின்றோம். இவர்கள் கொண்டு வந்த காரியம் ஏனோ தானோ என்று கொண்டு வரல, ஆனால் இவர்கள் கொண்டு வந்ததில் ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறதை நாம் அறிவோம். இந்த காரியத்தை இழந்து போனவன் ஏரோது. நீங்களும் நானும் இழந்து போனவர்கள் அல்ல, ஆராதிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆண்டவர் இயேசு இப்போ பிறந்து கொஞ்சம் வளர்ந்தவர் தான் இப்போ. ஆனால் இப்பொழுது இந்த சாஸ்திரிகள் திரும்பி போயிட்டாங்க. ஏனென்றால் தேவதூதன் அவர்களுக்கு சொல்லுகிறான், போகாதீங்க, ஏரோதின் இடத்துல போகாதீங்க, வேறு வழியாக போயிட்டாங்க. ஆனால் ஏரோது காத்து கொண்டு இருக்கின்றான். ஏரோதுக்கு என்ன, தான் நினைச்ச காரியம் நடக்கலை. ஆனால் அவன் ஏற்கனவே என்ன கேட்டுட்டான், எப்போ இந்த காரியம்னா ஆரம்பித்தது அவன் உடனே கால்குலேட் பண்ணுறான். அப்போ 2 வருஷம், அப்போது ஏசாமி பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஆண்கள் எல்லோரையும் கொல்லும்படியாக. அதே சமயத்தில் அந்த சொப்பனத்தில் யோசேப்புக்கு சொல்லப்படுகிற காரியம், நீ என்ன பண்ணு, குழந்தைய எடுத்துட்டு எகிப்துக்கு போய்விடு. ஒருவர் சொல்லுகிறார், இந்த இயேசு ஒரு அகதியாக இருந்தார் தெரியுமா? Do you know Jesus was once a refugee? இந்த இயேசு ஒரு அகதி, ஒன்றும் செய்ய முடியாது, குழந்தை. யார் தூக்கிட்டு போனா? பெற்றோர். நம்ம டிவியில் பார்க்குறோம்ல, இன்றைய நாட்களில் பார்க்கும்போது அப்பா அம்மாவில் குடும்பமாக பிள்ளைகள் அகதிகளாக போகிறாங்க. நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எப்படியாக காண்கின்றோம்? இந்த பகுதியை முன்பு நான் வாசித்த பிற்பாடு ஒவ்வொரு முறையும் இந்த அகதிகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சென்றவர் காரியம். அப்போ ஆண்டவர் போகும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? பார்க்கும்போது ஆண்டவரை வந்து யோசிப்போம், மரியாளும் ஏசாமியை ஒரு குழந்தையா அகதியாக தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஐயோ பாவம். ஆனால் இன்றைக்கு அநேக அகதிகளை நாம் பார்க்கிறோமே, அநேக அகதிகளை பார்க்கிறோமே. யுனைடெட் நேஷன்ஸ் உடைய காரியத்தில் சொல்லப்படுகின்றது, இது வரைக்கும் ஜூன் மாதம், போன வருடம் ஜூன் 2025 வரைக்கும் 117 மில்லியன் மக்கள் தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்களாம். 42.5 மில்லியன் அகதிகளாக இருக்கின்றார்கள். 67.8 மில்லியன் அவர்கள் தங்களுடைய தேசத்திலேயே இடமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இன்டர்னலி டிஸ்பிளேஸ் பீப்புள் சொல்லி அவர்கள் வந்து அவர்கள் இடத்துல இருக்க முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர்கள் ஸ்டேட்லெஸ் பீப்புள். ஒரு சில தேசங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பர்த் சர்ட் கிடையாது, அதனால் அவங்க எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவர்களுக்கு படிப்பு, ஸ்கூல்ஸ் போக முடியாது, கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல், மெடிசன், வீடு வாங்கிறது, அநேக காரியங்கள். யார் இப்பேற்பட்ட 117.3 மில்லியன் மக்கள் இன்றைக்கு பாடுகளுக்குள்ளாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த ஆண்டவர் இவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் இந்த அகதிகள் எப்படியாக பார்ப்பார்கள்? நாம் எப்படியாக ஆண்டவரை பார்க்கிறோம்? இந்த அகதிகளுடைய கேள்வி, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு எப்படி நடந்தது? யுக்ரைனில் பார்க்குறோம், பாலஸ்தீனில் பார்க்குறோம், தரைமட்டமாக்கப்பட்டது. இஸ்ரேல், மியான்மார், சமீபத்தில் வெனிசுவேலா. ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளை தாக்கும் பொழுது தாங்கள் செய்கிறது சரி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நமக்கு அதனுடைய காரியம் எந்த அளவுக்கு எது உண்மை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிந்த காரியம் என்னென்றால், பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கின்றோம், துன்பத்தில் இருக்கிற மக்களை பார்க்கின்றோம். அப்பொழுது கிறிஸ்தவர்களாக, சபையாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால், இவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பேற்பட்ட மக்களுக்காக நன்றாக யோசித்து பாருங்களேன். ஒரு முறை நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில் சிரியாவில் அவர்களெல்லாம் பயங்கர வசதி படைத்தவர்கள், பெரிய பெரிய பங்களோ, நல்ல பயங்கரமான காரெல்லாம் வைத்திருந்தார்கள். கடைசியில் என்ன ஆச்சு? எல்லாமே போச்சு.
ஒன்றுமே இல்லாமல் நடு தெருவில் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படியாக ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நாம் எப்படியாக பார்ப்போம்? இந்த இயேசு ஒரு முறை அகதி. இந்த ஆண்டவருக்கு அவர்களுடைய பாடுகள் தெரியும். இந்த ஆண்டவர் என்று மகிமை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறார், மகனே மகளே, நீயும் கண்களை திறந்து பார். Open your eyes and see. It is not only people for harvest, there are people suffering. No place to stay, no shelter, no proper food, no proper clothing, no basic needs are being met. Today our Lord wants us to open our eyes. கண்களை திறந்து பார்க்கும்படியாக அந்த பாரத்தோடு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மகிமை விளங்கின பண்டிகை. புறஜாதியார் அவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். நமக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். புறஜாதியார் ஆண்டவரை ஆராதித்தார்கள். நாமும் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்படுகின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆராதிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டவர் ஒரு சமயத்தில் இவரும் ஒரு அகதியாக இருந்தார். உலகத்தில் பல காரியங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு. அவர்களையும் எண்ணி பார்ப்போம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, அந்த சத்தியத்தை, அந்த நற்செய்தியை அவர்களுக்கும் கொண்டு செல்வோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அக்காரியத்தை செய்வோம். ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்தி காப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை உடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் வார்த்தை மாமிசமாகி எங்களுக்காக வந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களால் செய்ய முடிந்தது எல்லாம் என்னன்னா, நீர் கொடுக்கிறதை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவரீர் உம்மை ஆராதிப்பதே. எந்த ஒரு பெரிய பாக்கியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக செயலிலும் பேச்சிலும் நடத்தையிலும் ஆண்டவரே பிறருக்காகவும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கேட்ட சத்திய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறிக்கொள்வோம். ஆண்டவரை எப்பொழுதும் முழு மனதோடு தொழுது கொள்வராக நாம் நம்மளை தயார் செய்து கொள்வோம். இப்பொழுது அர்ப்பண கீதம். சபையார் எழுந்து நிற்கவும். தேவாதி தேவன்
சபையார் நாம் அமருவோம். மகிமை விளங்கின ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் புதிதாக முதல் முறையாக யாராவது வந்திருக்கிறார்களா? யாரும் இல்லை. ஓகே, தொடர்ந்து நாம் அறிவிப்புகளுக்குள்ளாக செல்வோம். பைபிள் ஸ்டடி. சர்ச்சுடைய பைபிள் ஸ்டடி காரியங்களை பார்த்து கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி ஏஜென்சிஸ் பேஸ்ட் பைபிள் ஸ்டடி அது நடைபெறும். அடல்ட்ஸ் பைபிள் ஸ்டடி 4வது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பமாகும். 25 ஜனவரி முதல் அது ஆரம்பமாகும். இந்த பைபிள் ஸ்டடீஸில் எல்லோரும் கலந்து கொள்ளும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் இன்றைக்கு சண்டே ஸ்கூல் உடைய பேரண்ட்ஸ் டயலாக் மற்றும் சில்ட்ரன் ஓரியன்டேஷன் இன்றைக்கு நடைபெறும். பேரண்ட்ஸ் டயலாக் மவுண்ட் ஆலிவ்ஸில் இங்கே நடைபெறும். சில்ட்ரனுடைய ஓரியன்டேஷன் கிங் டேவிட் கான்ஃபரன்ஸ் ரூமில் நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகள் 16 வயதிற்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் தயவுசெய்து பிள்ளைகளை இந்த சண்டே ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டால் சௌர டேனி ஜாய்சனை நீங்கள் அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்மளுடைய சண்டே ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் தேவைப்படுகின்றது. ஜபத்தோடு இந்த ஊழியத்தில் இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில் வழிநடத்த ஜபத்தோடு நீங்கள் முன் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான காரியங்கள் நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ள விருப்பப்பட்டீர்கள் என்றால் சர் டேனியிடமோ அல்லது என்னிடமோ நீங்கள் அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்திய சகோதரிகளினுடைய ஐக்கியம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி மதியம் 1:30 முதல் 4:30 மணி வரை கேரிசாலில் நடைபெறும். இதில் லஞ்ச், கேம்ஸ், ஃபெலோஷிப் மற்றும் ப்ரேயர் உண்டு. எனவே ஜபத்துக்காக அவர்களோடு இருந்து ஜபிக்கும்படியாக பெண்கள் நீங்கள் முன் வந்து இதில் உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இம்மானுவேல் வருடாந்திர மாநாட்டினுடைய துதி ஸ்தோத்திர ஆராதனை ஏற்கனவே நமக்கு அறிவிக்கப்பட்டது. இது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு ஷார்ட் ஸ்ட்ரீட் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையிலே நடைபெறும். இது நம்முடைய மாநாட்டினுடைய 50வது ஆண்டு நிறைவினையும் குறிக்கின்றது. எனவே சபையார் நாம் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து பாடப்போகிறோம். நன்றி செலுத்துகிறேன். போன வாரத்தில் அநேகர் வந்து அந்த ப்ராக்டிஸில் கலந்து கொண்டீர்கள். தொடர்ந்து இன்றைக்கும் ஆராதனை முடித்தவுடனே அந்த ப்ராக்டிஸ் இங்கே இருக்கும். பாடல் வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் சாங் தான். அதனால் தயவுசெய்து எல்லோருமே நீங்கள் வந்து இதில் பங்கு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு ஒன்று இருக்குது. இந்த QR கோடு உங்களுக்கு பின்பாக அனுப்பப்படும். அதை தயவுசெய்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன என்றால் அவர்கள் உணவு ஏற்பாடு செய்கிறார்கள். தி அரேஞ்சிங் ஃபுட். ஸோ எத்தனை பேருக்கு அந்த உணவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்திற்காக அவர்கள் அதை கேட்டிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு அதை பின்பாக அது வாட்ஸ்அப்பில் அனுப்பின பிற்பாடு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி தயவுசெய்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அதில் இன்னொரு காரியம் வந்திருக்கிறேன் என்றால் எல்லோருமே பச்சை கலரில் வரணும்னு ஒரு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே க்ரீன் சாரி ஆர் க்ரீன் ஷர்ட் ஆர் சம்திங் ஆன் க்ரீன். ஓகே. எனவே இது 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு இது நடைபெறும். கொடுத்தார்கள் அந்த பிளட்ஜ் ஃபார்ம். நீங்கள் யாராவது வாங்கலை எடுக்கலைன்னா தயவுசெய்து நீங்கள் ஃபைனான்ஸ் டீம் பிரின்ஸ் இல்லைன்னா ஐசக் இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை அது போன வாரம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி போடலைன்னா கூட இந்த வாரம் கூட நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி போடலாம். எடுக்காதவர்கள் தயவுசெய்து அவர்கள் இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வேறு அறிவிப்புகளிலே நாம் எழுந்து நின்று ஜெபித்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வாரத்தினுடைய வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். இது யோவான் 13:34-35 நாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்.
நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. எல்லா வேளைகளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற மக்களாக இருந்து உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தாங்கி வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் திரு ஜோஷ்வா ரவீந்திரனுக்காக, திரு ஸ்டீவ் மோசஸ்க்காக, மாஸ்டர் ஜோஷ்வா ஹாரிசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்கு இப்பிள்ளைகள் உண்மையாயிருந்து உண்மையே தொடர்ந்து பின்வர ஆண்டவரே இப்பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற திரு பெஹன் தேவராஜன், திருமதி ஸ்வீட்டி எஸ்ஸிற்காக நன்றி செலுத்துகிறோம். திரு ராபர்ட் ஆரோக்கியசாமி, திருமதி மார்கரெட்காக நன்றி செலுத்துகிறோம். திரு வின்சென்ட் பிரவீன் விக்டர், திருமதி ஜெசி நிவேதாக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு சாந்தகுமார் பிரேம்குமார், திருமதி மிரியம் ஸ்னேகா, இந்த தம்பதியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தம்பதியர்களை நீர் மட்டுமாக ஆசீர்வதித்தீரே, தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து உம்மிலே நீர் வைத்து காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் மாத்திரமே கர்த்தாவே இவர்களுடைய வாழ்க்கையில, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்றுமென்றுமாய் மகிமைப்படட்டும். உம்மையே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்கள் பேரில் கிருபை உள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமேன்.